ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம டார் ப்ரௌசரில் இருக்கிற செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம வந்து இந்த டார் ப்ரௌசரை யூஸ் பண்ணால் மட்டும் நம்ம அனானிமஸாக இருக்க மாட்டோம். சில ப்ரிகாஷன்ஸ் இருக்குது, சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதே மாதிரி செக்யூரிட்டி இன்னும் ரொம்ப ரொம்ப ஹை லெவல் அனானிமிட்டிஸ்க்கு சில செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணால் தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அனானிமிட்டியாக இருக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது முதல்ல பேசிக் ஃபீச்சர்ஸை முதல்ல பார்ப்போம். ஓகேவா? இப்போது நீங்கள் டார் ப்ரௌசரில் இருக்கீங்க இல்லையா? இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை பெருசு பண்ணால் மேக்ஸிமைஸ் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள். மேக்ஸிமைஸ் பண்ணால் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதாவது மேக்ஸிமைசிங் டோர் ப்ரௌசர் கேன் அலோவ் வெப்சைட்ஸ் டு டிட்டர்மைன் யுவர் மானிட்டர் சைஸ் இப்போது விச் கேன் பி யூசர் டு ட்ராக் யூ அப்படின்னா இப்போ என்ன மீனிங்னா, இப்போது நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா வெப்சைட்ஸுமே, அதாவது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, யூடியூப், கூகுள், எல்லா வெப்சைட்ஸுமே இப்போ நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா மொபைல் டிசைனில் வரும் இல்லையா? அதே மாதிரி கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு டிசைனில் வரும். இது எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி இப்படி பெருசாக வைக்கும்போது உங்களோட ஸ்க்ரீன் சைஸை அந்த வெப்சைட் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டுனா ஒரு ஸ்க்ரீன் சைஸ் இருக்கும், கம்ப்யூட்டர்னால் ஒரு ஸ்க்ரீன் சைஸ் இருக்கும். இதே நீங்கள் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான பெரிய மானிட்டர் யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைஸே முதல்ல யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து மாட்டுறதுக்கு சான்ஸாக இருக்கும். அந்த சைஸ் வந்து அந்த யூஸருக்கு, அந்த வெப்சைட் ஓனருக்கு, இல்லை யாருக்கு ட்ராக் பண்ணுறாங்க தெரிஞ்சாலே உங்களை வந்து அடுத்தது ட்ராக் பண்ணுறதுக்கு அவங்க நிறையா க்ளூஸ் கிடைக்கலாம், நிறைய சான்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ராக் பண்ணவே முடியாது. ஓகேவா? உங்களை வந்து ட்ராக் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அனானிமிட்டியை இன்னும் கொஞ்சம் செக்யூர் பண்ணும் உங்களை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஐ பட்டன் இருக்கு இல்லையா? இந்த இல்லைனா ஆனியன் மாதிரி பச்சை கலரில் இருக்குல்ல, இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா டார் சர்க்கியூட் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ இதான் அந்த நோடு. ஸோ ஜெர்மனி, அப்புறம் நெதர்லாந்து, இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் நோடில் வந்து பாஸ் ஆகி போகும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அது இங்கே காட்டுது. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் இங்கே செட்டிங்ஸில் நம்ம நியூ ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த நியூ ஐடென்டிட்டி என்ன பண்ணணும்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன காட்டுதுன்னா, டார் ப்ரௌசர் வில் க்ளோஸ் ஆல் த டேப்ஸ் அப்படின்னு காட்டுது. ஆல் வெப்சைட் செக்ஷன்ஸ் வில் பி லாஸ்ட். டார் ப்ரௌசர் ரீஸ்டார்ட் ஆகும். ஒன்றும் இல்லை, இந்த நியூ ஐடென்டிட்டி ரீசெட்டுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சர்க்கியூட்லேருந்து வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஐபி, பர்டிகுலர் ஐபி லோட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு இந்த ஐபி வந்து எப்போ மாறும்னா, நான் வந்து டார் ப்ரௌசர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் தான் மாறும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த நியூ ஐடென்டிட்டி அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டார் ப்ரௌசர் ரீஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு வந்து புதுசாக ஒரு சர்க்கியூட் லோட் ஆகும். புதுசாக வேறு ஐபிலேருந்து வேறு ஊரில் இருக்கிற கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகும். ஸோ என்னோடய ஐடென்டிட்டி புதுசாக மாறலாம், புது ஐபியாக மாறும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் செக்யூரிட்டி ஃபீச்சர். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வெப்சைட்ஸ், இப்போது யூடியூப் மாதிரி சில வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஓகே, youtube.com நினைக்கலாம். ஓகே, இங்கே வந்துடுச்சு. ஸோ யூடியூப் மாதிரி வெப்சைட்ஸ் இல்லைனா கொஞ்சம் பெரிய பெரிய வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்கிற அந்த கோடு வந்து என்ன பண்ணணும், உங்கள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? உங்கள் கம்ப்யூட்டரோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கால்குலேட் பண்ணி ஒரு அல்காரிதம்ஸாக நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து உங்கள் கம்ப்யூட்டர் கோடை வந்து கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ அந்த கோடு வந்து உங்கள் கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணி தானே கால்குலேட் பண்ணுது. அதனால நீங்கள் வந்து அனானிமிட்டிலேருந்து இன்னும் மாற்றுறதுக்கு சான்ஸ் அதிகமாகும் இல்லையா? ஸோ அதிகமாகிறதுனால தான் நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எந்த ஒரு வெப்சைட்லேயும் லோட் ஆகாத மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா இந்த எஸ் இருக்குது இல்லையா? இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம வந்து பிளாக் பண்ணலாம். ஸ்கிரிப்டை நான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் எனக்கு அதிகமாக எந்த சேஞ்சஸும் தெரியாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கிற எல்லாமே வந்து பிளாக் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நிறையா வெப்சைட்ஸோட நம்ம என்ன வெப்சைட்டுக்கு போனாலும் அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங் வந்து ஒர்க் ஆகாதனால அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியாது, நம்ம கம்ப்யூட்டரோட பவரை யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம இன்னும் வந்து மாட்டாமல் நம்ம இன்னும் அனானிமிட்டியாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போது இதிலே பார்த்தீங்கன்னா நிறையா வெப்சைட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார் லிங்க்ஸு, அது மாதிரி வந்து நான் உங்களுக்கு நிறையா சொன்னேன் இல்லையா? ஸ்டார்டிங்கில் பிட்காயினுக்கு, அது மாதிரி ஃபேக் பாஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறையா வெப்சைட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஹேக்கிங் ரெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து சாட் ஃபார்ம்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்டது இருக்கும். பட் இது எல்லாத்துலேயும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, எல்லா லிங்க்குமே ஒர்க் பண்ணாது.
ஓகேவா? சில லிங்க்ஸ் ஒர்க் பண்ணும், சில லிங்க்ஸ் ஒர்க் பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து எந்த லிங்க் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஏதாச்சும் ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு சில லிங்க் ஒர்க் ஆகும், சில லிங்க் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து எந்த வெப்சைட் நமக்கு ஒர்க் ஆகுது, எது நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சில லிங்க் ஒர்க் ஆகும், சில லிங்க் ஒர்க் ஆகாது. இப்போ நான் வந்து இதை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். நான் வேணும்னு நினச்சேன்னா நான் வந்து இது வந்து அன்பிளாக் பண்ணலாம். இல்லைனா செட்டிங்ஸில் போயிட்டு நிறைய விஷயங்களை மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தான் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பிளாக் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக் தான். அது வந்து ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ் கிடையாது. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் போய் கற்றுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஜாவாஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் இந்த